குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட 17 வயது அஸ்வின் என்ற சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குற்றால அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்நிலையில் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட 17 வயது சிறுவன் அஸ்வின் என்பவர் சடலமாக தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக குற்றால அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குற்றாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டு அஸ்வின் என்ற 17 வயது சிறுவனை தீயணைப்புத் துறையினர் சடலமாக மீட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயில் என்பது வாட்டி வதைத்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அதாவது நேற்று முதல் கனமழை பெய்தது. இந்த நிலையில் அதாவது பழைய குற்றால மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததினால் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்திருந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த அஸ்வின் என்ற இளைஞர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறை உதவியுடன் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த அஸ்வின் என்ற இளைஞர் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்போது சடலமாக மீட்கப்பட்டு அவரை தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்று உள்ளனர். நன்றி செந்தில், விரிவான விவரங்களுக்கு.